ஆன்மீக பாதையில் மௌனம் என்பது மிகப்பெரிய சக்தியாக கருதப்படுகிறது. சொல்லால் சொல்லப்படும் மந்திரங்களை விட சுவாசத்தால் சொல்லப்படும் மந்திரமே மேலானது. அத்தகைய உன்னதமான ஒரு பயிற்சிதான் அசபா மந்திரம். அசபா என்பதன் பொருள் என்ன? சாதாரண மந்திரங்களை நாம் வாயால் உச்சரிப்போம். ஆனால் அசபா என்றால் உச்சரிக்கப்படாதது என்று பொருள். அதாவது நாக்கை பயன்படுத்தாமல், உதடுகளை அசைக்காமல், மூச்சுக்காற்றோடு இணைந்து மனதிற்குள் தானாகவே நடக்கும் ஜபமே அசபா ஜபம் ஆகும். இது எப்படி செயல்படுகிறது? நமது ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு மந்திரம் ஒளிந்திருப்பதாக சித்தர்களும் யோகிகளும் கூறுகின்றனர். திருமந்திரத்தில் திருமூலர் இதை பற்றி பாடும்போது, மூச்சுக்காற்றை முறையாக கவனித்தால் மரணத்தை வெல்லலாம் என்று குறிப்பிடுகிறார். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாளர்க்கு, கூற்றை உதைக்கும் குறியது ஆமே. ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் என்ற பாடலின் மூலம் இடது நாசி மற்றும் வலது நாசி வழியாக ஓடும் மூச்சை சமநிலைப்படுத்தி சுழுமுனை நாடி வழியாக பிராணனை செலுத்தும் போது இந்த அசபா மந்திரம் சித்தியாகும் என்கிறார். நமது உடல் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை சுவாசிக்கிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் சோ மற்றும் ஹம் என்ற ஒலிகள் எழுகின்றன. இதையே சித்தர்கள் அஜபா காயத்ரி என்று அழைக்கிறார்கள். அந்த மூச்சுக்காற்றின் ரகசியத்தையும் அதனுள் ஓடும் மந்திரத்தையும் அறிந்தால் யமனை உதைத்து மரணத்தை வெல்லும் ஆற்றல் கிட்டும் என்கிறார் திருமூலர். நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது சோ என்ற சத்தம் எழுகிறது. இதன் பொருள் அவன் அல்லது இறைவன். நாம் மூச்சை வெளிவிடும் போது ஹம் என்ற சத்தம் எழுகிறது. இதன் பொருள் நான். இந்த இரண்டையும் இணைத்தால் சோகம் என்ற மகாமந்திரம் உருவாகிறது. அந்த இறைவனே நானாக இருக்கிறேன் என்பது இதன் தத்துவமாகும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 21,600 முறை இந்த அசபா ஜபத்தை செய்கிறான். நாம் கவனிக்காவிட்டாலும் நம் உடல் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் அதை செய்வதால் அதன் பலன் நமக்கு தெரிவதில்லை. அசபா மந்திரத்தின் நன்மைகள்: அலைபாயும் மனம் ஒடுங்கி ஆழமான அமைதி நிலவும். இது இயற்கையான பிராணாயாமமாக செயல்பட்டு உடலுக்கு புத்துயிர் அளிக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறை உணர்வோடு கலந்திருப்பதை உணர வைக்கும். தொடர் பயிற்சியின் மூலம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து ஆன்மா தூய்மை அடையும். அசபா மந்திரம் என்பது வெறும் உச்சரிப்பு அல்ல, அது பிரபஞ்ச பேராற்றலோடு நம்மை இணைக்கும் ஒரு பாலம். அஜபா காயத்ரி: பிராணாயாமம் பிரணவத்தாலாகும், பிராணாயாமம் பிரணவத்தாலே நடக்கும், பிராணாயாமம் பிரணவத்தாலே ஒடுங்கும், பிராணாயாமம் பிரணவத்தாலே தெளிவு. விளக்கம்: ஒவ்வொரு சுவாசமும் ஓங்காரத்தின் வடிவம். மூச்சு உள்ளே போவதும் வெளியே வருவதும் இறைவனின் அருளால் நடக்கும் ஒரு தொடர் ஜபம். இதை உணர்ந்து பிராணாயாமம் செய்பவர்களுக்கு மனத்தெளிவும் ஞானமும் உண்டாகும்.